பார்த்தீங்கன்னா சாமி சாப்பிட்டதை வந்து தட்டி எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் விடுவாங்க. லாட்டங்குது தட்டு எடுக்கிறது தான் ஏலம் விடுறாங்க. கர்நாடகா சாமி இவங்க சாமி சாப்பிட்ட தட்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏலம் விடுறாங்க. 7 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க, அந்த சாமி தான் வந்து 700 ரூபாய் வந்து 700 ரூபாய் காசு கொடுத்துட்டு தட்டு வந்து எடுக்கிற மாதிரி ஆகுது. அது அந்த மாதிரி வந்து நம்ம தட்டு எடுத்தோங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு புண்ணியம். அது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குப்பனை வந்து கிடைச்சது. துண்டு புளிறாரு இல்லைங்களா, அவர் தான் வந்து 700 ரூபாய்க்கு என்னமோ வந்து எடுத்துனுக்கிறாரு. 700 ரூபாய் காசு கொடுத்துட்டு அந்த தட்டை வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்துடணும். இந்த சாப்பிட்டாங்க இல்லைங்களா சாமி மாதிரி லைனாக சாப்பிட்டுங்கிறாங்க பாருங்கள், இந்த தட்டை வந்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தட்டு எடுப்பாங்களாட்டுங்குது. இது பாருங்க, கற்பூரம் கொளுத்திட்டாங்க. இப்போ கும்புறாரு இல்லைங்களா, அந்த சாமி தான் வந்து தட்டு வந்து எடுக்கணும். அவர் வந்து 700 ரூபாய் காசு கொடுத்துட்டு வந்து தட்டு எடுக்கிற மாதிரி வந்து கன்னிசாமியோட தட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க கும்பிட்டு. கற்பூரம் அதிகம் அணைய விடக்கூடாது. தொட்டு கும்பிட்டு அந்த தட்டு சாப்பிட்ட தட்டை வந்து பார்த்திங்கன்னா தொட்டு கும்பிட்டு எடுக்கிறாங்க பாருங்கள். இப்போ இவர் தான் வந்து எல்லாருடைய தட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி தான் வந்து எடுக்கணும். அவர் கட்டி இந்த வேஷ்டியை வந்து கழட்டிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாரு. லைனாக எடுத்துன்னு போகிறாங்க பாருங்க. இது இந்த மாதிரி இடத்த வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வந்து ஒரு பாக்கியம் தான், ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி இது கிடைச்சிடாது.
வந்து தண்ணி குடிச்ச கிளாஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க. கர்நாடகா சாமியா ஆந்திரா சாமியாக தெரில, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு பாஷை புரியல, அதுக்காக தான். ஆனால் அவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்து பண்ணுறாங்க. சாமி அந்த ஐயப்பனுடைய அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ இது பண்ணுறாங்க பாருங்கள். இப்போல்லாம் இந்த தட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் எடுத்துகிட்டு போய் போட்டுருவார். எங்கே போடணுமோ அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசுக்கு வந்து அந்த 700 ரூபாய்க்கு வந்து ஏலம் விட்டாங்க இல்லைங்களா, அந்த 700 ரூபாய் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க தட்டை எடுத்து முடிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கற்பூரம் வந்து அணையாமல் வந்து வச்சுனே தான் இருப்பாங்க. தட்டு எடுத்து முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா எழுறாங்க. தட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு காலில் தொட்டு கும்பிட்டு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கற்பூரம் வந்து அணையாமல் பார்த்துக்கிறாங்க. எல்லாருடைய காலம் தொட்டு கும்பிட்டு தான் போகிறாங்க. அவங்க பண்ணுறதை பார்த்தா நம்மளுக்கு வந்து உடம்புலாம் மெய்சில் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதனா குழந்தை இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி எதனா கஷ்டம், கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதோ இந்த மாதிரி எதனா கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அவங்களுடைய இது குழந்த வர வேணும் அப்படின்றதுக்காக கூட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவரே வந்து கட்டுறாரு. அவர் ஒருத்தர் தான் கட்டுறாரு. தமிழ் தர்மபுரி. பஸ்ஸே பார்த்தீங்கன்னா சுற்றி வராங்க. சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட தட்டை வந்து ஏற்றுனேன்.
இல்லை 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 எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா भगवान शरण भगवान शरण कर्पूर प्रिय मणिकटवासा भस्म कुमार अय्यप्पो स्वामी शरण स्वामी शरण स्वामी शरण अय्यप्प शरण गिरिमलवासा अय्यप्पो स्वामी स्वामी शरण स्वामी शरण अय्यप्प शरण स्वामी शरण स्वामी अय्यप्पो स्वामी शरण अय्यप्प शरण भगवान शरण भगवाने பார்த்தீங்கன்னா காரம் பட்டுருச்சு, அதனால பார்த்தீங்கன்னா கண்ணி எரிய மாட்டேங்குது. ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡು ಗಂಧ ಹಾಕಣಿ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தட்டில் எடுத்துகிட்டு குளிச்சிட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தட்டில் இந்த சாம்பார் இதெல்லாம் வந்து Dia sombong lah, dia bisa betul, dia bisa benar tak? Kenapa? Dia bisa ke? Dia bisa.